வெல்கம் டு விண்மீன் தேசம். கொஞ்ச நாட்களா சோலைவனம் காட்டுல இரவும் பகலுமா மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது. இதனால குருவிகளோட வாழ்வாதாரம் ரொம்பவும் பாதிப்படைய தொடங்குச்சு. குழந்தைகளா, பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரமாச்சு. இதுக்கு மேல இந்த மழை குறையுங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. அந்த கூடையில 2 வாழைப்பழம் இருக்கு. அது 2ஐயும் சாப்பிட்டு நீங்க 2 பேரும் கவனமா வீட்டுக்குள்ளே இருங்க. அம்மா போயிட்டு ஏதாவது உணவு தேடிக்கிட்டு வரேன், சரியா? ஐயோ அம்மா, இப்படி மழை பெய்யறப்ப நீங்க எப்படி போயிட்டு உணவு தேடுவீங்க? எங்களுக்கு எதுவும் வேணாம்மா, நீங்க வீட்டிலே இருங்கம்மா. இப்படிதான் சொல்லுவீங்க. பிறகு பசி வந்த பிறகு அம்மா பசிக்குதுன்னு அழ வேண்டியது. சரி சரி, பேசிக்க இருக்கிறதுக்கு நேரம் இல்லை கண்ணுங்களா. நான் போயிட்டு ஏதாவது உணவு தேடிக்கிட்டு வரேன். கவனமா வீட்டில் இருங்க. மீனா தன்னோட குழந்தைங்க கிட்ட இப்படி சொல்லிட்டு உணவு தேட புறப்பட்டா. அவ உணவு தேடி ரொம்ப தூரமா பறந்து போனா. ஆனா எந்த உணவுமே கண்ணில் படல. அப்படியே பறந்து போனவ உணவை தேடி தேடி பக்கத்து காட்டுக்கே போயிட்டா. பாண்டு, இந்த மழை வேற தொடர்ந்து இப்படி பெய்யுது. இந்த நேரத்துல கழுகாருக்கு நம்ம இறைச்சி கொண்டா கொடுத்தா அவரு கணக்கு இல்லாம பணங்கள் அள்ளி கொடுப்பாருன்னு. ஆமா ஆமா பொன்னி, இந்த நேரத்துல ஏதாவது ஒரு பறவைகள் சிக்கனா நமக்கு கொண்டாட்டம் தான் அப்படின்னு இந்த 2 காகங்களும் பேசி கொண்டிருக்கும் போது யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டது. யாராவது இருக்கிறீங்களா? தயவு செஞ்சு கொஞ்சம் கதவு தரங்களே. யாருங்க? யாரா இருக்கும்? தெரியல, திறந்து பார்ப்போம். காகங்களே, இந்த மழை குறையிற வரையும் கொஞ்ச நேரம் நான் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா? நான் பக்கத்து காட்டிலேருந்து வரேன். உணவு தேடி வந்து ரொம்ப தூரமாக வந்துட்டேன். இந்த மழையால் எனக்கு பறக்க முடியலை. அதனால மழை குறையிற வரையும் கொஞ்ச நேரம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு போகவா? உள்ள வாமா, உள்ள வா, உள்ள வந்துரு. ஏமா, நீ ரொம்ப தூரத்துல இருந்தா வர? பக்கத்து காடா? அடக்கடவுளே, இந்த மழை நேரத்துல. ஆமா, நீ வரும் வழியா அந்த பல மரங்கள் நிறைஞ்ச தோட்டம் கண்ணுல படலையா? இல்லையே, நான் காணலையே. அது எந்த பக்கம் இருக்கு? நாங்களும் அங்க போக தான் தயாராகிக்கிட்டு இருந்தோம். நீனும் வந்துட்டல, வா எல்லாருமே சேர்ந்து போயிட்டு பறிச்சுக்கிட்டு வரலாம். நிறைய பழங்கள் இருக்காங்க. ஆனா இப்படி மழை பெய்யுதே, மழையில பறக்க முடியாதேண்ணா. இந்த மழை இப்போதைக்கு குறையிற மாதிரி இல்லை. நம்ம போய் பறிச்சுட்டு வரலாம். பயப்படாம வா, நாங்க 2 பேர் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவியை கூட்டிக்கிட்டு அந்த காகங்கள் பொய்ய சொல்லிட்டு கலிகாரர்கிட்ட அழைச்சிக்கிட்டு போனுச்சு. அட, அது மீனா மாதிரி இல்லையா தெரியுது. அவையே அங்கிருந்து அந்த காட்டுல இருந்து இங்கே வந்தா? அதுவும் இந்த பொல்லாத காகங்களோட போறா. அடக்கடவுளே, இந்த காகங்கள் ஏதோ ஒரு ஆபத்துல சிக்க வைக்க போகுது போல. இந்த காகங்களுக்கு தெரியாம பின்தொடர்ந்தே போவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அந்த காகங்கள் மீனாவை கூட்டிக்கிட்டு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒவ்வொரு குகைக்கு பக்கத்துல போனுச்சு. என்னன்னா பழத்தோட்டத்துக்கு கூட்டிக்கு வரேன்னு சொல்லி இங்க கூட்டி வந்திருக்கிறீங்க? மழை குறையிற வரையும் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போவோம், உள்ள வா. அந்த குகைக்குள்ள போனதும் ஒரு கழுகா கண்ட மீனா ரொம்பவும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டா. கழுகாரே, உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப ருசியான ஒரு உணவை கொண்டு வந்திருக்கோம். எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நாங்கள் சீக்கிரமா வீட்டுக்கு போகலாம். அந்த கழுகு நிறைய பணங்களை கொடுத்து காகங்களை வழி அனுப்பி வச்சுச்சு. இந்த விஷயங்கள்லாம் பின்தொடர்ந்து வந்த மீனாவோட நண்பி மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே இருந்தா. கழுகாரே, என்னை சாப்பிட்றதுக்கு முதல் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா கேளுங்க. என்னைய முழு இறைச்சி எடுத்து சாப்பிட்டாலும் உங்களோட பசி ஆறாது. அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு நல்ல யோசனை தாரேன். நான் பக்கத்து காட்டிலேருந்து வரேன். பக்கத்து காட்டிலேருந்து உங்கள் காட்டுக்கு மறுபடியாக ஒரு பெரிய ஆலமரத்துக்கு பக்கத்தில் இருந்த குகையில் நிறைய இறைச்சிகள் இருக்கிறத நான் கண்டேன். யாராவது வேட்டையாடி போட்டிருப்பாங்க. சில வேளை உங்களுக்கு அங்கே போனால் வயிறார சாப்பிட்டு வரலாம். நீங்கள் வர நான் அந்த குகைக்கிலே இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். உண்மையாவா சொல்கிற? சில வேளை நீ சொல்கிறது உண்மையாக இருந்தாலும் உன்னை எப்படி தனியாக விட்டுட்டு போகிறது இந்த குகைக்குள்ளே? நான் வர்றதுக்கு முதல் நீ எங்கேயாவது தப்பிச்சு போயிட்டா? அதெல்லாம் எங்கேயும் போக மாட்டேன். அதோ தெரியுதே இந்த கூண்டு, அதுக்குள்ளே போட்டு அடைச்சிட்டு போங்க. நான் நீங்கள் வரவேன் இதுக்குள்ளே இருக்கேன். கழுகும் குருவியோட பேச்சு நம்பி குருவியை கூண்டுக்குள்ளே அடைச்சிட்டு அந்த இரையை தேடி அந்த ஆலமரத்தை நோக்கி புறப்பட்டுச்சு. கழுகு அந்த இடத்தை விட்டு போன அடுத்த நிமிஷமே மீனாவோட தோழி ஓடி வந்து மீனாவை காப்பாற்றி அந்த இடத்தை விட்டு கூட்டிட்டு போயிருச்சு. குருவியோட பேச்சை கேட்டு இறை தேடி போன கழுகுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சம். ரொம்ப ஏமாற்றத்தோடையும் கோபத்தோடையும் தன்னோட குகையை நோக்கி வந்து பார்த்தா குருவி குஞ்ச குகைக்குள்ள காணாம். இதனால மேலும் கோபப்பட்ட கழுகு, ஏய் காகங்களே, குருவியை கொடுக்குற மாதிரி கொடுத்து பணத்தை எடுத்துக்கிட்டு குருவியையும் காப்பாற்றி கூட்டி போயிருக்கிறீங்க. என்ன அவ்வளோ முட்டாளா நினச்சிட்டீங்க? இதோ வாரேன் பாருங்க. ரொம்ப கோபத்தோட கழுகு காகங்கள் வீட்டை நோக்கி பறந்து போனுச்சு.